ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு வயதான அம்மா ஒருத்தவங்க வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அவங்க இருக்கிறது ஒரு சின்ன குடிசை வீடு. அவங்க வீட்டு பக்கம் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கார்டன் அமைச்சிருந்தாங்க. அதில் நிறைய பூக்கள், காய்கறிகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விளைய வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவங்களுக்குன்னு எந்த ஒரு குடும்பமும் கிடையாது. ஆனாலுமே இவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக தான் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. இவங்களை பார்க்குறதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்னென்னா, இவங்கக்கிட்ட பெருசாக காசு பணம் கிடையாது. அவங்க இருக்கிறத வச்சுக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அங்கே இருக்கிற மக்களுமே ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இவங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவங்ககிட்ட இருந்து குறைஞ்சபட்சம் ஏதாவது ஒரு சொல்யூஷன் வந்து அவங்களுக்கு கிடைச்சிரும். இப்படியே நாட்கள் கடந்து போய்கிட்டு இருந்துச்சு. அவங்க குடிசை வீட்டில் அவங்க மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. யாராவது வந்து நீங்கள் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை இதுதான்: எனக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அங்கே இருக்குது, அதனால் நான் அதிகமாக ஆசைப்படுறது கிடையாது, இதுக்கப்புறம் எனக்கு எதுவும் தேவைப்பட போகிறதும் கிடையாது, அதனால் நான் இருக்கிறத வச்சு மகிழ்ச்சியாக இருந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போது அப்படி நாட்கள் கடந்து போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ திடீர்னு ஒரு நாள் காலையில் அவங்க எழுந்து கதவை திறந்துட்டு வெளியில் வராங்க. அவங்க வாசலில் சின்னதாக ஒரு மரப்பெட்டி ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாங்க. அது வந்து ஒரு தங்க பூட்டுனால பூட்டப்பட்டிருக்கு. என்னவா இருக்கும் அப்படிங்கிற அந்த கியூரியாசிட்டி அவங்க மனசுக்குள்ளார அதிகரிச்சுட்டு போய்கிட்டே இருக்குது. என்னதான் அவங்க எதுவுமே வேண்டாம், இதுவே எனக்கு போதும் அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் கூட, இப்போ புதுசாக ஒரு பெட்டியை பார்த்த உடனே அவங்க மனசுக்குள்ளார நிறைய எண்ணங்கள் தோண ஆரம்பிச்சிருச்சு. இதுக்குள்ளே என்ன இருக்கும்? ஒருவேளை விலை உயர்ந்த பொருட்கள் ஏதாவது இருக்குமா? இல்லை இவ்வளோ நாள் நம்ம வாழ்க்கையில் எதையாவது நம்ம தேடிக்கிட்டே இருந்திருப்போமோ, அதுதான் நமக்கு கிடைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான எண்ணங்கள் அவங்க மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்குது. அந்த பெட்டியை அப்படி பொறுமையாக எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஆனால் அந்த பூட்டு திறக்கிறதுக்கு எந்த ஒரு வழியுமே அவங்களுக்கு தெரியலை. சாவி எங்கேயாவது இருக்குமான்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறாங்க. ஆனால் எந்த சாவியும் அந்த பெட்டிக்குள்ளே இல்லை. சரி, அந்த பூட்டை எப்படியாவது திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் என்ன பண்ணாலும் அந்த பூட்டை திறக்கவே முடியலை. இப்போ என்னென்னா, ஒவ்வொரு நாளும் காலை, மதியம், இரவு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சமயங்கள்லுமே அந்த பெட்டி எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பூட்டை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனாலுமே அவங்களால திறக்கவே முடியலை. உடனே அவங்க சிரிச்சுக்கிட்டு அந்த பெட்டியை எடுத்து அவங்க பக்கத்துலேயே வச்சுட்டு அப்படியே தூங்கிடுவாங்க. இது தினம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆர்வம் அதிகரிச்சுட்டு போய்கிட்டே இருக்குது. இந்த பெட்டிக்குள்ளே அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசு எப்போவுமே யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது ஒரு நாள் இரவு அந்த பெட்டியிலேருந்து ஒரு சத்தம் வந்துச்சு. என்னன்னு போய் பார்த்தா அந்த பூட்டு அதுவாகவே திறந்துருக்குது. இதை பார்த்த உடனே எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். சரி, எப்படியோ அந்த பெட்டி வந்து திறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியோட, ரொம்ப ஆர்வத்தோடு அந்த பெட்டியை திறந்து பார்க்குறாங்க. ஆனால் உள்ளே திறந்து பார்த்தா உள்ளே எதுவுமே இல்லை. அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க உள்ளே வந்து ஏதாவது விலை உயர்ந்த பொருட்கள் இருக்கும், இல்லை வேறு ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் உள்ளே திறந்து பார்த்தா அந்த பெட்டி முழுவதுமே காலியாக இருக்குது. சின்னதாக ஒரு தூசி தும்பு கூட இல்லை. அதை பார்த்த உடனே இவங்களுக்கு சிரிப்பு வந்துடுச்சு. இவங்க சிரிப்பு ஏமாற்றுறதுனால அந்த சிரிப்பு கிடையாது, அவங்க அந்த வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டதுனால அந்த சிரிப்பு தான் அது. இவ்வளோ நாள் நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் திடீர்னு இந்த வாழ்க்கை நம்மக்கிட்ட ஒரு பெட்டியை கொடுத்துச்சு. உடனே நம்ம மனசுக்குள்ளார அதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் அதிகரிச்சுட்டு போய்கிட்டே இருந்துச்சு. ஆனால் ஆல்ரெடி நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் புதுசாக ஒரு விஷயம் வந்த உடனே அது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தினம் தேடிக்கிட்டே இருந்தோம். ஆனால் அதை திறந்து பார்த்தா அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை, அது காலியாக இருக்குது. இப்போ மறுபடியும் நம்ம மனசு நம்மக்கிட்ட தான் ஆல்ரெடி எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்துக்கு வந்துருச்சு. இதை யோசித்து அவங்க அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் அந்த பெட்டியை எடுத்து அப்படியே பூட்டி அவங்க அலமாரியில் வச்சுக்கிட்டாங்க. இப்போது இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று தாங்க. நம்ம வாழ்க்கையில் நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில் ஓடிக்கிட்டே இருப்போம். ஆனால் திடீர்னு வேறு யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு வாங்கினாலோ வேறு ஏதாவது செஞ்சாலோ உடனே நம்ம மனசுக்குள்ளே ஒரு சின்ன வெற்றிடம் உருவாக ஆரம்பிச்சிடும். அந்த விஷயம் நம்மளாலே சாதிக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை உறுத்த ஆரம்பிச்சிடும். ஆனால் உண்மையிலேயே ஒருத்தரும் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு பாதையை உருவாக்கிக்கிட்டு அதில் போய்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்குன்னு ஒரு பாதை இருக்குது, அந்த பாதையில் நீங்கள் போய்கிட்டு இருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் எப்போ நீங்கள் மற்றவங்களோட பாதையை பார்த்துட்டு அது வழியே போனால் நல்லா இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா நீங்கள் போகிற பாதையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. கடைசி வரைக்கும் அந்த ஒப்பீடிலே வாழ்ந்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். அதனால் இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்குது அப்படிங்கிறத சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதன்படி மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பிங்க. நீங்கள் எப்போவுமே அதை கம்பேரிசன் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. அப்படி கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது உங்களை விட்டு போயிடும். எப்போவுமே நீங்கள் மற்றவங்கள பார்த்து ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டுருவீங்க. அப்படி ஓடிக்கிட்டே இருந்தால் கடைசி வரைக்கும் உங்கள்கிட்ட இருக்கிறது என்ன அப்படிங்கிறது புரியாமல் அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமாக தொலைக்க ஆரம்பிச்சிருவீங்க.
அதனால் இதுக்கப்புறம் எப்போவுமே உங்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறத சரியாக புரிஞ்சுக்கிட்டு யார் கூடயும் கம்பேர் பண்ணாமல் மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பிங்க. எல்லாரும் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.